ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி விலங்கு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு நோ கான் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, செப்பரேஷனில் இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு கம்யூனிகேஷனே இல்லை அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவாக இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சீசோபோனியா, ட்ரீம், கைடன்ஸ், rebirth, friendliness, new vision. Silence, healing, comparison, exhaustion, laziness, slowing down. So bottom of the deck, Mesa. Seven of Pentacles, Knight of Wands, Five of Pentacles, Seven of Swords, Five of Pentacles, Chariot, Six of Wands, Temperance, Justice, Devil, Four of Swords, Knight of Cups, Eight of Cups. ஓகே ஸோ இன்றைக்கி வேணும் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகுமா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, மற்றதை விட்டுடுங்க. ஓகே ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, மேபி நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போய் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. தென் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்டாக போயிட்டு உண்டு. தென் அதுக்கப்புறம் அது ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு உண்டு. தென் அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்டு கிளாரிட்டி நீங்கள் கேட்டுண்டு ஆளு ஓடிட்டு உண்டு. ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி மட்டும் நீங்கள் கேட்காம இருந்தீங்க அப்படின்னா, ஷோராக அந்த ஒரு பர்சன் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எனக்கு ஒரு கிளாரிட்டி தான், இது என்ன ரிலேஷன்ஷிப்பு, எத்தனை நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஒழிச்சு வைக்கிறது, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னு நீங்கள் இல்லைங்க என்ன 4 பேருக்கு எத்தனை நாள் நான் சொசைட்டிக்கு முன்னாடி, ஃபேமிலிக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒழிச்சு வைக்கிறது. ஸோ எனக்கு எனக்கு இது ஒழிச்சு எனக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எனக்கு பிடிக்கலாம். ஸோ எனக்கான ஒரு கிளாரிட்டி கூட, ஒரு கமிட்மெண்ட் கூட, ஸ்டெபிலிட்டி கூட நீங்கள் கேட்டனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனில் வந்துட்டு நம்ம சொல்லலாம், இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டோ இன்னைக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியோ தரதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் இல்லை. மேபி இந்த ஒரு பர்சனோட சுச்சுவேஷன் ராங்காக இருக்கலாம். இன்னைக்கு ஃபேமிலி இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ என்னதான் ஒரு ரீசன் அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த பர்சனுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் லைஃப் லாங் உங்களை ஒரு ஃப்ரெண்டாக கொண்டு போகிறதுக்கு ஆள் ரெடி. ஓகே, சிலவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போவாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு இவருக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டு போகிறதுக்கு லைஃப் லாங் இவர் ரெடி. ஓகே, பட் இவர்கிட்ட கமிட்மெண்ட்டோ நீங்கள் கிளாரிட்டியோ ஸ்டெபிலிட்டி கேட்கக்கூடாது. ஏன்னா ஆளோட சுச்சுவேஷன் ராங். ஓகே, ஆளுக்கு நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்குறதுக்கோ உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதுக்கோ சுச்சுவேஷனில் ஆள் இல்லாமல் ஆகிட்டுண்டு. மேபி ஆளுக்கு 2 சுச்சுவேஷன் ஆகிட்டுண்டு. ஓகே, பல தடவை இந்த ஒரு பர்சன் 2 சுச்சுவேஷன்லேயும் கன்ஃபியூஸ் ஆகிட்டுண்டு. ஓகே, மேபி இந்த ஒரு மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம். மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா மதரோ இன்னைக்கு ஃபேமிலியோ இன்னைக்கு சிஸ்டரோ யாரோ ஒரு ஆள் உண்டு. ஓகே, ஸோ பல தடவை இந்த ஒரு பர்சன் உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணிட்டு. ஓகே, பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சன் பல தடவை கம்பேர் பண்ணி எனக்கு எது லாபம், ஓகே நான் எந்த பக்கம் நிற்கணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆக்ஷனோ இல்லைங்க நம்மக்கிட்ட ஒரு ஸ்டெப்போ எடுக்க சொல்லியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், எமோஷனலாக நம்ம எடுப்போம். அடுத்தவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது, அடுத்தவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, நம்மளால் யாருமே ஒரு பெயின் அனுபவிக்கக்கூடாது. ஸோ நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எமோஷனலாக இருக்கும். ஓகே, பட் இவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எப்படின்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் நம்ம சொல்ல போயிடுச்சுன்னா கோல் ஓரியன்ட் பர்சன் ஆகும். கோல் உண்டு லைஃப்பில் இதான் ஒன்று சாதிக்கணும், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும், இல்லைங்கி கார் வாங்கணும், பங்களா வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணி வாழக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். இந்த ஒரு பர்சன் எனி டைம் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பணம் 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 பணம், வேலை வேலை வேலை. எப்பவும் இவங்க சொல்கிற விஷயம் எனக்கு ஒர்க் இருக்குது, எனக்கு அது இம்பார்ட்டன்ட், இது மீட்டிங். ஸோ எப்போவுமே இந்த ஒரு பர்சனோட எப்போவும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, பணம் பணம் வேலை வேலை, இந்த மாதிரி கூட ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, பட் இவரோட பல நாட்கள் இந்த ஒரு பர்சன் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எஸ் கன்ஃபியூஸாக ஆகிட்டு எஸ் நான் ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என் லைஃப்பில் முன்னோட்டு போகிறதுக்கா, இல்லைங்க ப்ராக்டிக்கலுக்கு எமோஷ்னலாக நான் ஸ்டெப் எடுத்து என் லைஃப்பில் முன்னோட்டு போகிறதுக்கா, ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் எடுத்து என் லைஃப்பில் முன்னோட்டு போகிறதுக்கா. ஓகே சரி, எமோஷ்னலாக நான் ஒரு முடிவு எடுத்து போகிறேன் அப்படின்னா என் லைஃப் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்கா ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய பர்சன். அப்போ எமோஷ்னலாக நான் ஒரு ஆக்ஷன் எடுத்து என் லைஃப்பில் முன்னோட்டு போனால் எனக்கு என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குது, என்னெல்லாம் மைனஸ் இருக்குது. ப்ராக்டிக்கலாக நான் ஒரு முடிவு எடுத்து ஒரு ஆக்ஷன் எடுத்தேன்னா எனக்கு என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குன்னு இவர் பல நாட்கள் கம்பேர் பண்ணிட்டு உண்டு. மேபி அது உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் இவர் ஃப்ரீ டைமோ இல்லைங்க ஓவர் திங்கிங் பண்ணி நைட்டு டைமோ இவர் நல்லா ஓவர் திங்கிங் பண்ணிட்டு. அப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் எமோஷனாக நான் இப்போ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன், ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா அதனால் என்னால் நிறைய பேர் ஹர்ட் ஆவாங்க. ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஓகே இவரோட மைண்ட் செட்டு வேறே ஆகும். இவரோட மைண்ட் செட் எனி டைம் பணம் பணம் வேலை. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம எமோஷனாக இப்போ நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்னா தென் எல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும். போக போக அது பெரிய அளவில் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்ஷனோ ஒரு அஃபெக்ஷனோ நமக்கு இருக்காது. பட் அது மட்டும் இல்லை, எமோஷனல் நம்ம திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நம்ம 4 பேர் ஹர்ட் ஆவாங்க, 4 பேர் கஷ்டப்படுவாங்க, நமக்கும் நேம் டேமேஜ் ஆகி போயிடும். ஸோ இப்படி திங்க் பண்ணணும். இதே ப்ராக்டிக்கலாக நான் திங்க் பண்ணேன் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளம் வராது, எனக்கு யாருக்கு முன்னாடி கேவலப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இவர் இப்படியாக திங்க் பண்ணி முடிவு எடுத்துருண்டு. அப்போ இவர் பல தடவை கம்பேரிஷன் இமேஜில் இவர் நின்றுட்டு ரிலேஷன்ஷிப்பில். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு பர்சன் ஸ்நேகம் கொண்டு கம்பேர் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களை சூஸ் பண்ணால் என்ன அவருக்கு என்ன பெனிஃபிட்டு. ஸோ உங்களை சூஸ் பண்ணனால இவருக்கு லைஃப் லாங் சேஃப்டி இருக்கா, இன்றைக்கி லைஃப் லாங் இவருக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ் இருக்கா, உங்களுக்கு வந்து ஏதாவது யூஸ் இருக்கா, இல்லைங்க அதர் சுச்சுவேஷனை சூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன சுச்சுவேஷன், நமக்கு என்ன யூஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணி இவர் அப்போசிட் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை இவர் சூஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனாலே நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டிங்கில் வந்துட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே,
இப்போவும் இவர் பல நாட்கள் சொல்லிட்டு எனக்கு ஒன்று பயங்கர இஷ்டமாகும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்டை நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம், இல்லைங்க யாருக்கு தெரியாமல் கொண்டு போகலாம். நீ என்கிட்ட கமிட்மெண்ட்டோ கிளாரிட்டியோ இது ஸ்டெபிலிட்டி கேட்காது. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு இதிலலாம் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து என்னோடய கோல், என்னோடய பணம், என்னோடய பிஸ்னஸ், என்னோடய கேரியர், எனக்கு இதில் தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன இருக்குது? ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் நீயும் நானும் மீட் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம நல்லா மனசை விட்டு ஃப்ரீயாக பேசுகிறோம். அதுக்கப்புறம் நீ என்ன திங்க் பண்ணக்கூடாது. நீ அதுக்கப்புறம் உன்னோட ஃபேமிலி, உன்னோட பிஸ்னஸ், உன்னோட ஸ்டடி, இந்த மாதிரி நீ திங்க் பண்ணணும். ஃபுல்லாக நீ இதில் வந்து ஃபுல்லாக நீ என்னையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நீ ஃபுல்லாக இந்த ரிலேஷன்ஷிப்பை திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நீ திங்க் பண்ணக்கூடிய டைமில் நீ அடிக்ட் ஆகிடுவேன், நீ அட்டாச்ட் ஆகிடுவேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நீயும் உனக்கு ஒரு லைஃப்பை பாரு, நானும் என் லைஃப்பை பார்க்குறேன். எனக்காவது ஒரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் நம்ம நல்லா மனசை விட்டு பேசணும், ஹாப்பியாக இருக்கும். நம்ம ரிலேஷன்ஷிப் யாருக்கு தெரியாமல் இப்படியே போகட்டும்னு இவர் 12 நாட்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு. பட் நீங்கள் கமிட்மெண்ட் கேட்டுண்டு, கிளாரிட்டி கேட்டுண்டு. ஓகே, ஸோ அதனால் இவர் கம்பாரிசன் என்னதில் வந்துட்டு. இவர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் சீட்டிங்கை பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். மேபி ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சன் சொல்லியிருக்கலாம், எனக்கு இப்போ டைம் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லை, நீ குறிச்சு நாள் வெயிட் பண்ணி போய் ப்ராமிசஸ் பண்ணிட்டு குறிச்சு நாள் வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் எனக்கு இப்போ கெரியரில் ப்ராப்ளம் இருக்குது, ஃபினான்ஷியல் நான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கேன், இப்போ எனக்கு மைண்ட் ஒர்க் ஆகலை, நான் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி நான் உனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டியாக கொடுக்கலாம், பட் இப்போதைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. இவர் 12 நாட்கள் இழுத்துட்டு சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பர்சன் 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டு. அப்போ 12 நாட்கள் இந்த ஒரு பர்சன் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் மைண்டை கொண்டு ஆல்ரெடி திங்க் பண்ணுறது, ஓவர் திங்கிங் இவரும் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு யாரோ கைடன்ஸ் கொடுத்துட்டோம், அது ராங்கான கைடன்ஸ் ஆகிட்டு. இவரோட மேபி இவரோட பல நாட்கள் இவர் 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டு இதுவாக நின்றுட்டு. தென் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு இவர் பல நாட்கள் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஃப்ரெண்டுக்கிட்டையும் இல்லைங்க யாருக்கு ஃபேமிலிக்கிட்டையும் யாருக்கிட்டையும் இவர் ஷேர் பண்ணிட்டோன்னு நம்ம சொன்னோம். பட் அவங்க வந்து ராங்காக கேட் பண்ணிட்டோண்ட. நீ அவங்கள சூஸ் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும், எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் நீ ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆசை தீர்ந்தவர் நீ யாரும் அவங்க யாரும், அதுக்கு மேலே உனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது அப்படி இவருக்கு யாரோ ராங்காக சொல்லி கொடுத்துட்டு. ஸோ அதனால இவர் உங்களை சீட்டிங் பண்ணிக்கணும்னு நம்ம சொல்லலாம். ஓகே நவ் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால, சில ராங்கான ஒரு கைடன்ஸ்னால, ஓவர் திங்கிங்னால ரிலேஷன்ஷிப் டோட்லி எண்டிங்கில் வந்துட்டு ஒரு கொலாப்ஸ் ஆகிட்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துட்டு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் பிரேக் ஆகிட்டு. ஓகே, இனி இவரை எப்படி நம்புறது? ஏன்னா 12 நாட்கள் இந்த ஒரு பர்சன் கொஞ்சம் வெயிட் பண்ணு, சுச்சுவேஷன் சரியில்லை, எல்லா ப்ராப்ளமும் சரியாகி வரட்டும், நான் உனக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன், நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன். இவர் 12 நாட்கள் லேசினஸ் காட்டிட்டு. இவங்களுக்கு தெரியும் நம்ம ஒருத்தவங்களை எத்தனை நாள் ஏமாத்துறது. இவர் ஸ்டார்டிங்லேயே இவர் கட் அண்ட் ரைட்டாக என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் விலகிருப்பீங்க. ஆனால் இவர் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இவருக்கு நீங்கள் வேணும், ஆனால் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக வேணும், ஆனால் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தாரேன்னு உங்களை இழுத்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ இவருக்கு தெரியும் எஸ் நம்மளோட பிஹேவியர் ராங், நம்ம இந்த ஒரு போஸ்ட்கிட்ட நம்ம ராங்காக பிஹேவ் பண்ணுறோம், இதனால் ஒரு நாள் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்புக்கு வரும் இவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் போனால் போட்டு நம்ம இங்கே என்னத்தை கொண்டு போகிறோம், அந்த ஒரு லேசினஸில் இவர் 12 நாட்கள் நின்றுட்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா நமக்கு சொல்லலாம். எல்லா தப்பு சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிட்டு, ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துட்டு. தென் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு மோடில் போயிட்டுருக்குன்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. நீங்களும் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லைங்க ஆப்போசிட் இருக்கிற பர்சன் டோட்டலாக ரிலேஷன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்குது. மேபி ஆள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறனால மேபி உங்கள் மனசில் என்ன தோணிருக்கு அப்படின்னா எல்லாம் பிடிச்சி போச்சு, இனி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கல. அந்த பர்சன் வெளியே மூவ் ஆன் ஆகிட்டாங்க, இல்லைங்க வேறு ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ராங்காக ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் இருக்கலாம். பட் அப்படி கிடையாது. ஸ்கேம் சுச்சுவேஷன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. பட் மூவ் ஆன் ஆகிட்டாங்களா கேட்டால் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டில்ல. இவர் என்ன திங்க் பண்ணிட்டோம்னா, சரி ஓகே நானும் அவளும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஏதோ நானோ அவளோ சரி ஏதோ ஒரு மிஸ்டேக்னால ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எண்டிங்கில் வந்துட்டு. இனி நமக்கு மைண்டு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, இவர் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரலாம். பட் என்ன தான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் அப்பப்போ உங்கள் தாட் இவருக்கு வந்துட்டு.
இவர் ஃப்ரீ டைம் இருக்கக்கூடிய டைமில் உங்கள் தாட் இவருக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, நமக்கு இவரை ஃபீல் ஆகிற விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு போஸ்டரோட ட்ரீமில் அடிக்கடி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, நீங்கள் சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு விடணும் அப்படின்னா, அந்த ஒரு போஸ்டர் அடிக்கடி அந்த ஒரு போஸ்டர் ட்ரீமில் நீங்கள் வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆகுதுல்ல. ஏன்னா நமக்கு ட்ரீம் கார்டு வந்துட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னொரு விஷயம் ஃபீல் ஆகுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு மேபி நீங்கள் 2 பேரும் ஃபிசிக்கலாக ஏதாவது நீங்கள் முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தாட்ஸ், அந்த ஒரு அடிக்ஷன் இவரோட மைண்டில் இப்பவும் உண்டு. ஓகே, இவர் சரி ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு, அது போனதாகவே இருக்கட்டும், இல்லை நம்ம வேலையை பார்ப்போம், கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்ம லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், இவர் முடிவெடுத்து இவர் லைஃப்பில் முன்னோட்டு போனாலும் அப்பப்போ நீங்கள் ட்ரீமில் போகிறது, உங்கள் தாட்ஸ் இவரோட மைண்ட் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செக்ஷுவலி நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் இவருக்கு பயங்கர ஒரு அடிக்ஷன்ஸ் உண்டு. ஓகே, இவர் ஆக்சுவலி அவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன்ஸ் கூட இவரை ஃபைட் போட்டு ஆல்ரெடி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் டயர்ட் ஆகிட்டு. இவர் ஸ்டார்டிங்கில் மேபி உங்களை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம், உங்களை மறக்கிறதுக்கு பயங்கரமாக இவர் கையில் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், உங்கள் திங்கிங் வரக்கூடாது, உங்கள் ஞாபகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் உங்களை மறக்க பயங்கரமாக என்ன சொல்கிறது ட்ரை பண்ணிட்டு. பட் இவர் அது ட்ரை பண்ணிட்டு அதுக்காக எஃபோர்ட்டு கொடுத்துட்டு பட் முடியலாம் நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு உங்கள் மேலே இப்போவுமே அடிக்ஷன்ஸ் உண்டு, செக்ஸுவல் அடிக்ஷன் உண்டு, ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டு. ஓகே, ஆக்சுவலி ஆளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, ஏன் இவளை என் லைஃப்பில் வந்தா, நான் எதுக்கு இவளை பார்த்தேன், இவன் அன்றைக்கே ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறத கேட்டிருந்தான் அப்படின்னா அவன் லைஃப்பில் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக போயிருக்கலாம், யாருக்கும் ப்ராப்ளம் இருக்காது, அந்த இந்த ரிலேஷன்ஷிப்பும் ஒரு எண்டிங்கில் வந்திருக்காது. பட் என்னால் மறக்கவும் முடியலை, என்ன ரிலேஷன்ஷிப், நான் எதுக்கு இவளை மீட் பண்ணேன், எதுக்கு என் லைஃப்பில் வந்தேன், எத்தனையோ வாட்டி நானும் மறக்கணும் இதுலேருந்து வெளியே வரணும்னு ஃபீலிங்ஸ் கூட எமோஷனல் ஃபைட் பண்ணி டயர்டானதான் மிச்சமே தவிர எனக்கு இதுக்கு மேலே எனக்கு சக்தி இல்லை, இதுக்கு மேலே எனக்கு எனர்ஜி இல்லை, நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் டோட்லி டயர்டாகிட்டு டோட்லி ஆள் டவுன் ஆகும், டயர்டாகிட்டு. ஓகே, ஸோ பகல் டைம் கேரியரில் அப்படி இப்படி மைண்டை ஃபோக்கஸ் பண்ணால் நைட்டு டைம் உங்களோட தாட்ஸ் உண்டு. ஓகே, இவர் மேபி உங்களை பற்றி ட்ரீம் காணலாம். ஓகே, பயங்கரமாக மென்டல் கான்ஃப்ளிக்ட்டும் உண்டு. ஏன்னா இவர் உங்களை பற்றி நினைக்கக்கூடாது நினைச்சாலும் மேபி இவரோட ட்ரீமை நீங்கள் டிஸ்டர்ப் ஆகலாம், இல்லைங்க இவர் நைட் ஒரே ஒரு டைமில் உங்களை பற்றி திங்க் பண்ணலாம். ஓகே, இவர் ஆக்சுவலி மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும், வேண்டாம் இந்த பர்சனல் லைஃப்பில் வேண்டாம், ஃப்ரெண்டாக கூட வேண்டாம், திங்க் பண்ணக்கூடாதுன்னு இவர் நினைச்சாலும் இவர் திங்க் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு ஒன்றே மட்டும் இவருக்கு ஃபீல் ஆகுது, என்னால் இவளை மறக்க முடியாது, என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாது, அதை மட்டும் இவருக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிட்டு. ஸோ ஆனால் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆல் ரெடி, பட் எந்த மூஞ்சி வச்சுட்டு இனி போகிறது. ஏன்னா ஆல்ரெடி இவர் உங்கள் லைஃப்பில் ஃப்ரெண்டாக அது ரிலேஷன்ஷிப்பில் போய் லாஸ்ட் உங்களை விட்டு ஓடிட்டு மறுபடியும் நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அவன் ஏற்றுக்கவும் மாட்டான். மறுபடியும் நான் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டியோட போகிறேன்னா என்னை ஏற்றுப்பேன், மறுபடியும் நான் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலான்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஏற்றுக்கவும் மாட்டீங்கன்னு அவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். நான் இனி எந்த மூஞ்சி வச்சுட்டு போவேன், ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட உள்ள போகிறேன். இவர் கமிட்மெண்ட் கிளாரிட்டி இப்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆள் இல்லை, மேபி ஆளோட லைஃப்பில் அவ்வளோ அந்த கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற கிளாரிட்டி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஆள் மாட்டிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் லேசினஸ் ஆகும் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு லேசினஸ், பயங்கர லேசி. மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் கொஞ்சம் எஃபோர்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், இல்லைங்க நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கலாம், நிறைய பேர் எதிர்க்க வேண்டியதாக இருக்கலாம். அதனால இந்த ஒரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் லேசினஸ் காட்டிட்டு ஆக்ஷன் எடுக்காமல் லேசினஸ் காட்டிட்டு இப்போமா இவர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக உங்கள் லைஃப்பில் என்ட்ராகன்னா இவர் உடனே என்ட்ராகிடுவார். இப்போமே இவர் திங்க் பண்ணுற விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கிட்ட கமிட்மெண்ட் ஒரு கிளாரிட்டியாக ஸ்டெபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் ரொம்ப டைம் எடுத்துக்கும் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, பட் இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன தான் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டுனாலும் இவர் கட்டாயம் உங்களை சூஸ் பண்ணுவார். இப்போதைக்கு இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எப்போ உங்களை சூஸ் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஹீல் ஆகணும். ஓகே, இவர் ஹீல் ஆகிற டைமில் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். இவருக்கு தெரியும் எஸ். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவருக்கு லைஃப்பில் ஸோ பொண்ணு வயிறம் கோடி ஸோ என்ன இவருக்கு லைஃப்பில் இவருக்கு கண்ணுக்கு முன்னே இவருக்கு லைஃப்பில் இருந்தாலுமே இவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் இல்லை, இவருக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஆகும். இவருக்கு ட்ரீம் என்னன்னா அட்லீஸ்ட் நீங்கள் இவருக்கு லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாவது என்ட்ரு ஆகணும், ஃப்ரெண்டாவது நீங்கள் லைஃப் லாங் வேணும், பட் கமிட்மெண்ட்டும் கிளாரிட்டி கேட்டுறக்கூடாது. இது இவரோட ட்ரீம் நம்ம சொல்லலாம். இவருக்கு கட்டாயம் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும். ஆனால்
என்ன சொல்கிறது, இவருக்கு வேறு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவருக்கு 2 சுச்சுவேஷன் இருக்கிறாங்க, ஃபேமிலி இருக்காங்க, தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, இல்லைன்னா இவரை சுற்றி லேண்டு கோல்டு என்ன இருக்கட்டும், ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய எந்த சந்தோஷங்கள் இவருக்கு கண்ணுக்கு முன் இருக்கட்டும். பட் இவருக்கு அதில் எதுவுமே இன்ட்ரெஸ்ட், இவருக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்களாகும். ஸோ உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்கக்கூடிய டைமில் தான் ஆளுக்கு ஹீல் ஆகுது. உங்களை பற்றி நினைக்கக்கூடிய டைமில் தான் ஆளுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்குது. உங்களை பற்றி பேசக்கூடிய டைமில் தான் ஆளுக்கு போது ஒரு புன்சிரிப்பு வருது. ஓகே, இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இன்னர் லெவல் அந்தளவுக்கு இவர் உங்ககிட்ட அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கணும், தாட்ஸ் உண்டு. 2 சுச்சுவேஷனில் நம்ம எத்தனை நாள் ஸ்டக் ஆகி நிற்கிறது, எத்தனை நாள் நம்ம அந்த சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனை கம்பேர் பண்ணி நம்ம ஆப்போசிட் நம்ம இன்ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ணிட்டு நான் மட்டும் அன்றைக்கி கம்பேரிசன் பண்ணாமல் இருந்தேன். நீங்கள் அட்லீஸ்ட் போகிற வரைக்கும் போட்டு ஒரு கம்பேரிசன் தேவையில்லாமல் இவங்களும் அவங்களும் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருந்து இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிருக்கும். ஓகே, கம்பேர் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எனக்கு ஸ்பாயில் ஆக்கிட்டு எத்தனை நாள் நானும் 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகுறது. மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைக்கு மேபி 2 சுச்சுவேஷன்ங்கிறது ஒன்று நீங்களாக இருக்கலாம், இன்னொன்று லாங் டிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஓகே, பட் இவர் ஆக்ஷன் எடுப்பார். இவர் நேரில் உங்களை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் சேசிங் பண்ணல அப்படின்னா நமக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். 7 டேஸ்லேயோ 7 வீக்ஸ்லேயோ 7 ஹவர்ஸ்லேயோ பாசிபிள் ஆகும். ஏன்னா இவருக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்டாக இவர் உங்கள் லைஃப்பில் எப்போ வேணாலும் என்டர் ஆகிடுவார். பட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஒரு கிளாரிட்டி நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கட்டாயம் டைம் எடுத்துக்கும். ஆள் ஹீல் ஆகணும், ஆள் டோட்லி டவுன் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இவருக்கு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்துருண்டு ஆள் நெகட்டிவ் ஆகும். கரண்ட் சுச்சுவேஷன் ஆளோட வைப்ரேஷனும் நெகட்டிவ், கன்ஃபியூஸ். ஓகே, ஸோ இவருக்கு ப்ராப்பராக இவர் ஹீல் ஆகணும். இவர் இப்போ செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ தனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். தனக்கு லைஃப்பில் என்ன வேணும்னு இவர் முடிவெடுக்க தெரிஞ்சிருக்கணும். நான் எத்தனை நாள் அவங்க பேச்சு இவங்க பேச்செல்லாம் கேட்டு என்னோட சந்தோஷம் நான் ஸ்பாயில் பண்ணுது, எனக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குது, எனக்கு எது பீஸ் கொடுக்குது, என்னோட சோல் எது ஆசைப்படுது, இவர் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இவர் செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ ஆள் இப்போதைக்கு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்காம சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் ஃப்ரெண்டுன்னு ரிலேஷன்ஷிப்பை தொடங்குறதுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க. ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா நீ மறுபடியும் பழைய இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் கேட்பீங்க, கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. ஆனால் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவர் இல்லை. ஓகே, அதனால தான் ஆள் இப்போ சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பட் நம்ம இவர் 2 சுச்சுவேஷன் இவர் ஸ்டக் ஆகிட்டுனா கரெக்டாக இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். ஏன்னா நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவருக்கு லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் நீங்களாகும். அட்லீஸ்ட் என் லைஃப்பில் ஃப்ரெண்டாவா, இதான் இவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, இதான் நமக்கு இது இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் நமக்கு ரீபர்த்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இவர் உங்களை விட்டு போயிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு அப்படின்னா கட்டாயம் நமக்கு இதில் ரீபர்த் உண்டு. ஓகே, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும். மறுபடியும் ஏன்னா நமக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் டிவைன்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ரீபர்த் நமக்கு பாசிபிள். ஓகே, இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஓகே, தென் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் சம்பர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, 777 நமக்கு ஏஞ்சல் சம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 777 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 2 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 11 important, 12 important, 17 important, 15 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டும் லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டும் வந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கரண்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.